ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். சற்று முன் கிடைச்ச மிகப்பெரிய அப்டேட். அதாவது மாதம் ரூபாய் 1000 மாயின் வர ஸ்கீமில் ரூபாய் 1000 வருமா, இல்லை 2500 மகளிர்களுக்கு வருமா அப்படின்ற சம்மந்தமாக சற்று முன் வெளியான முக்கிய செய்தி அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாடு தரப்பில் இருந்து தவைக்க அரசு பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மரிய வில்சன் அவர்கள், அதாவது நீதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தலைமையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது அப்படின்னே சொல்லலாம். அதில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2500 உயர்த்துவது சம்பந்தமாக அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தோம். அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா சற்று முன் ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும், ஆனால் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால தான் உடனடியாக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். முக்கியமாக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கு விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் உங்களுக்கு தகவலை கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நிதியமைச்சர் வாசிக்கும் போது மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு தவைக்க அரசு பட்ஜெட் தாக்கலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, 2500 கொடுக்கறது சம்மந்தமாக சாத்தியமா இல்லையா, யாருக்கெல்லாம் இந்த தொகை ஸ்டாப் ஆகாத கண்டினியூ கிடைக்கும் அப்படின்றது சம்மந்தமாக ஒரு டீட்டெயிலான ஆர்டிகளே கிடைச்சிருக்கு. அதை டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது மிகப்பெரிய பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக அமையும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 2500 ரெகுலராக பணம் வரலாலும் 1000 ரூபாய் உங்களுக்கு வங்கி கணக்கில் கரெக்டாக டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா வரணும்னா இந்த ப்ராசஸ்லாம் முன்கூட்டியே பண்ணி வச்சிருக்கணும். குறிப்பாக இன்றைக்கி பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா தமிழக சட்டசபை தேர்தல் வென்று முதன் முறையாக பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. முக்கியமாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம். தாவைக்கா தனது வாக்குறுதிகளில் கூறிய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 உயர்த்துமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்ட நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பவே இருந்தது. இந்த 1000 ரூபாயிலிருந்து 2500 உயர்த்துவது சம்பந்தமாக அதை முக்கியமாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பட்ஜெட்டில் சொல்லுவார் அப்படின்னு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக பட்ஜெட்டை வாசித்திருந்தார். அதில் தெரிவிக்கப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். இருந்தாலும் அது பற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியிடப்பட்டிருந்த பட்ஜெட்டில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு ஏமாற்றியது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இதுக்கான அப்டேட் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். அந்த தொகைக்கான பட்ஜெட்டை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் தாவேக ஆட்சிக்கு வந்தது மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2500 உயர்த்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய வரவேற்பும் பெற்றிருந்தது. அவங்கள பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதில் தமிழகத்தில் திருமணமான 60 வயது வரை உள்ள அனைத்து பெண்களுக்கும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது அப்படின்றது தான் மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிற அனைத்து குடும்ப அட்டை குடும்ப தலைவர்களுக்கும் 2500 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரெகுலராக 1000 ரூபாய் வாங்கினவங்களுக்கு எந்த ஒரு ப்ராசஸும் ஸ்டாப்பும் இல்லாமல் கரெக்டாக ரெகுலராக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் தாவேக அரசு அமைந்து முதல்வராக விஜய் பதவியேற்றவுடன் இந்த அறிவிப்பை செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செயல்பாட்டுக்கு வரவில்லை அப்படின்னே சொல்லலாம். முதன்முறையாக பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர்கள் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தாங்க. இருந்தாலும் அந்த அறிவிப்பு வெளியாகவில்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் கண்டிப்பாக அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள்லாம் அப்டேட் கொடுத்துட்டு வந்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையும் சொல்லியிருந்தோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ரூபாய் 1000 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றது தான் குறிப்பாக மென்ஷன் பண்ணலாம். மீண்டும் அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தொடரும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இருந்தாலும் இந்த அரசு பார்த்தீங்கன்னா அரசு வட்டார தரப்புலேருந்து கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பு தனியாக வெளியிடனாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நாள் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் நிதிநிலை மோசமாக உள்ளதுனால பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மொத்த கடன் ரூபாய் 13.18 லட்சம் கோடி இருப்பதாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவு கடன் சுமை இருக்கிறதுனால தான் இந்த அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகலை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தாவேகாவினர் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உதவித்தொகையாக
திட்டம் அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கடன் தொகை அதிகமாக வந்து இருக்குது. 13.18 லட்சம் கோடி வந்து கடனாகி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து வெளியாகலை அப்படின்ற மாதிரி வந்து அரசியல் கருத்து சொல்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து சொல்லின்னு வராங்க. குறிப்பாக வந்து இதற்கிடையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயர் மாண்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசு வந்து மாற்றம் செய்யப்பட்டதா வந்து இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. மேலும் தாவேகா அரசு முதல் பட்ஜெட்டை இன்று தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று காலை 10 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய தொடங்கினார் அப்படின்னே வந்து சொல்லலாம். சுமார் 2.5 மணி நேரம், அதாவது 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டின் உரையை வந்து மரிய வில்சன் அவர்கள் வந்து வாசித்திருந்தார். நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். பல்வேறு புதிய திட்டங்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய கூடுதலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய திட்டத்தையும் வந்து அறிவிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில மிகப்பெரிய திட்டங்கள்லாம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருந்தது. அதுக்கான நிதி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக வந்து பார்க்கப்படுகிறது. இருந்தாலுமே வந்து மகளிர் சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் வெளியாகலை. அப்பொழுது மகளிர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1000 உதவித்தொகையை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 அதிகரிப்பது என்பது தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியாகிறது மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்து இருக்குது என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக அதனால் அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் கடைசி வரைக்கும் வந்து வெளியாகலை. 2.5 மணி நேரமாக வந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைவ்ல நியூஸே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் கடைசி வரைக்கும் வந்து வெளியாகவில்லை. இதனால் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதை தமிழக அரசு தாமதம் செய்துள்ளது அப்படின்ற அப்டேட் தான் வந்து இப்போதைக்கு வந்து வந்த வண்ணமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தொகையை வந்து உயர்த்துவது சம்பந்தமாக மிகப்பெரிய ஆலோசனை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எடுத்துன்னு வரார் அப்படின்ற அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சின்னு வருது. மேலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகை வந்து 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் உயர்த்துவது நிச்சயமாக வந்து நடைபெறும் அப்படின்றதையும் வந்து தெரிய வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரும் மாதங்களில் பெண்களுக்கு உரிமை தொகையாக ரூபாய் 1000 மட்டுமே வந்து கிடைக்கும். தற்போது தமிழகத்தில் மாதந்தோறும் 1,30,69,831 மகளிர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக வந்து ரெகுலராக வந்து கிடைக்கிற 1000 ரூபாய் 15ஆம் தேதி ஆனால் கரெக்டாக வந்து உங்களோட வங்கி கணக்கில் வந்து கிடைச்சிடும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பின்படி 1,30,69,831 மகளிர்கள் வந்து 1000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதற்காக ஆண்டுக்கு தமிழக அரசு ரூபாய் 15,600 கோடி ரூபாய் வந்து செலவு செய்கிறது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தற்போது தாவேகா அரசு மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் அதிகரிப்பு பட்சத்தில் இந்த திட்டத்தின் செலவு வந்து அதிகமாகும், அப்படி டபுள் ஆகும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழக அரசின் செலவையும் வந்து அதிகரிக்கும் அப்படின்றதுனால வந்து கருத்தில் கொண்டு கஜானா வந்து பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் கஜானாவில் என்பதால் தற்பொழுது இந்த திட்டத்தின் பற்றி அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை, வெளியாகவில்லை அப்படின்னே வந்து தகவலாக வந்து சொல்லின்னு வராங்க அப்படின்றத வந்து பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து நடைபெற்று வருது. ஏன் சொல்கிறேன்னா தமிழகத்தில் வருவாய் சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடவடிக்கை வந்து எடுத்துன்னு வரார் முதலமைச்சர். வருவாய் உயர்த்துவது, அதாவது தமிழக அரசுக்கு வரக்கூடிய வருவாயை இரட்டிப்பாக வந்து உயர்த்துவது சம்பந்தமாக. அப்போ தான் வந்து இந்த திட்டத்தெல்லாம் வந்து உடனடியாக நிறைவேற்ற முடியும் அப்படின்றதுனால அந்த ப்ராசஸ் வந்து தடையிட்டு ஈடுபட்டு வந்து நிற்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். தமிழக அரசோட வருவாய் வந்து அதிகரிக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த 2500 ரூபாய் உயர்த்துவது சம்பந்தமாக அப்டேட் வந்து கிடைக்கும். ஆனால் இது குறுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு புதிய விண்ணப்பம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வருது. கண்டிப்பாக PHH கார்டு, NPHH கார்டு வச்சுருவங்களாம் கண்டிப்பாக அப்டேட்டாக வந்து தயாராக வந்து இருக்கேன். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்து சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே வந்து சரியாக வந்து அப்டேட்டாக வந்து வச்சுருந்துருங்க. உடனடியாக புதிய விண்ணப்பம் முகாம் வந்து அறிவிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. மேலும் நாளை பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து வேளாண் துறை பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வந்து அப்போ அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போடுவோம். அப்போ வந்து மிஸ் பண்ணாத கண்டினியூவாக வந்து பாருங்கள். மேலும் இந்த 1000 ரூபாய் தொகை வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகாத கண்டினியூவாக வந்து வரணும்னா நம்ம ஏற்கனவே வந்து நிறைய ப்ராசஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா EKYC வந்து கட்டாயமாக வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அந்த EKYC ப்ராசஸ்லாம் கரெக்டாக வந்து தாமதிக்காமல் கரெக்டாக வந்து ப்ராசஸ் வந்து பண்ணி வச்சுங்க. முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் 15ஆம் தேதி ஆனால் 1000 ரூபாய் கரெக்டாக வந்து வரும். இது ஏன் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா
நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஸ்டாப் ஆகிறது காரணத்தினால வந்து இந்த இகேஒய்சி ப்ராசஸ்லாம் உடனடியாக வந்து பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சது. கண்டிப்பாக 2500 ரூபாய் வந்து வரனாலும் 1000 ரூபாய் வந்து வரது கட்டாயமாக இந்த இகேஒய்சி நீங்கள் முன்கூட்டியே வந்து செயல்பாட்டில் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டில் குடும்ப அட்டையிலையும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் தரப்புல இருந்து ஆக்டிவில் வந்து கரெக்டாக வந்து வச்சிங்க, மெயின்டைன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வச்சிங்க. ஆக்டிவில் இல்லாத பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த பட்ஜெட்டில் நான் வந்து எதிர்பார்த்தது இந்த பாயிண்ட்டை தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மூலயமா மாதம் 3000 ரூபாய், கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த திட்டத்திலிருந்து நீக்கி 3000 ரூபாய் வந்து வழங்க போகிறதா வந்து வாக்குறுதிகளாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தமாக அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. எந்த ஒரு அறிவிப்பும் வந்து வெளியாகாத வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்து பார்க்கப்படுது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கிற முதியவர்களுக்கு முதியோர் பென்ஷன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3000 ரூபாய் வந்து கொடுக்கறதுக்கு அப்டேட்டாக வந்து இருக்கும். 2500 ரூபாய் இவங்களுக்கு கொடுக்கறது லேட் ஆனாலும் கண்டிப்பாக 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3000 ரூபாய் கட்டாயமாக வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்றது வந்து மக்களுடைய கோரிக்கையாக வந்து இருக்குது. தொடர்ச்சியாக வந்து மக்கள் வந்து தெரிவிச்சுன்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக முதியவர்களுக்கு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 15% பேர் ஏற்கனவே வந்து இந்த தொகையை வந்து வாங்கிட்டு வராங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து 3000 ரூபாய் கம்பல்சரியாக முன்கூட்டியே வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். கட்டாயமாக வந்து 2500 ரூபாய் விரைவில் வந்து வரும். அது வருத்தப்பட தேவையில்லை. நிறைய பேர் வந்து வருத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்றத நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான வீடியோவை வந்து இன்றைக்கி வந்து போடலாம். இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து ஒரு 1500 ரூபாயாவது நம்ம நேற்று போட்ட வீடியோவில் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் உயர்த்ததுக்கான வாய்ப்புனா வந்து இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த அறிவிப்பு வந்து வெளியாகலை. 2500 ரூபாய்க்கான அறிவிப்பும் வந்து வெளியாகலை. கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்ச வண்ணமே வந்து இருக்குது. அது சம்மந்தமாக நாளையிலேருந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போட போகிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இலவச வீடு வழங்கும் திட்டம் சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது சம்மந்தமாக வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. யாராருக்கெல்லாம் வீடு வழங்கும் திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணி உடனடியாக வந்து வீடு வந்து பெறணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கான வீடியோ வந்து நாளைக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போடலாம். இந்த வாரத்துக்குள்ளே அந்த வீடியோ வந்து வரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக யூஸ்ஃபுல்லான வீடியோ. யாராருக்கெல்லாம் வந்து வீடு இல்லாத வந்து இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக வந்து அந்த திட்டம் அமையும் அப்படின்றதையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு வந்து தெரிவிச்சுக்கிறேன். அந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனடியாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து இந்த அப்டேட் வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். மேலும் தொகை உயர்வு சம்மந்தமாக வந்து தாவேக அரசு என்ன முடிவு வந்து எடுக்கணும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நான் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். பழைய வீடியோலாம் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் நாளைக்கு வீடியோவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான அப்டேட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.